ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்க, இதுல அவங்க 4 பேரும் ரூம்ல என்ன பேசிட்டு இருந்தாங்களோ அது எல்லாமே இதுல ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸ்ருதி, இது உன் ஐடியாவா? சூப்பர்மா. தேங்க்ஸ் பா. என் பொண்ண பாத்தியா? புத்திசாலித்தனத்துல அம்மாவே மிஞ்சிட்டா. சரி, நீ முதல்ல ப்ளே பண்ணு. இப்போ அவங்க வண்டவாளம் எல்லாமே தண்டவாளம் ஏற போகுது. நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அப்பா, அம்மா, இப்படி சொல்லாம அடுத்தவங்க வீட்டுக்கு வரலாமா? நீங்க அப்பா வீட்ல இருந்து போன் பண்ணிருக்கலாம்ல. ஆமா, நாங்களே அத்தை கிட்ட பெர்மிஷன் கேட்டு வந்திருப்போமே. இல்லம்மா, இன்னைக்கு உன் பிறந்த நாள் இல்ல, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் நாங்க கிளம்பி வந்துட்டோம். ஆனா உங்க அத்தை செல்வநாயகி ரொம்ப தங்கமானவங்கம்மா, எதுவுமே சொல்லல பத்தியா? உங்க மாமியார் ரொம்ப தங்கமானவங்க. என்னடி? எங்க அத்தை கோவக்காரியா இருந்தாலும் குணத்துல தங்கம். அதனாலதான் தேவியோட அப்பா அம்மா ஊரை விட்டு ஓடி போனாலும் அவங்கள நல்லா பாத்துக்கிறாங்க. முட்டாள், இதுதான் நீ ரெக்கார்ட் பண்ண லட்சணமா? அவங்க எப்பவும் போல நல்லதானே பேசிருக்காங்க. இல்லத்த, இது என்னால நம்பவே முடியலத்த. ஏதோ தப்பு நடந்திருக்கத்த. ஏய், அன்னிக்கிட்ட நான் வாங்கி வச்ச நல்ல பேரையும் கெடுத்து வச்சிட்டியேடி. என்னமோ பூகம்பம் வருது அது இதுன்னு பில்டப் கொடுத்த. நீதான் நல்ல பல்பு வாங்கியிருக்க. உனக்கே இந்த வேண்டாத வேலை. சத்யா, ஜஸ்ட் மிஸ் அடி. தப்பிச்சிட்டோம் நம்ம. இல்ல பாது. ஆமாக்கா. என்னம்மா நீ? நகரங்க. என்னம்மா? செல்போனை யாரோ ரெக்கார்ட் போட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. இது ஸ்ருதியோட போன். நாம இங்க வர போறது தெரிஞ்சு என்ன பேசுறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவதான் இத ரெக்கார்ட் மோட்ல போட்டு வச்சுட்டு போயிருக்கா. எவ்வளவு கெட்ட புத்தி பாருமா. அம்மா, இந்த போன் மட்டும் வைப்ரேட் ஆகாம இருந்திருந்தா நாம இதை கவனிக்காம இருந்திருப்போமா? ஆமாம்பா, இத நிச்சயம் ஸ்ருதி அந்த செல்வநாயகி கையில கொடுத்திருப்பா. அதோட பெரிய பூகம்பமே வெடிச்சிருக்கும். எங்க 2 பேரோட கதையும் மொத்தமா முடிஞ்சிருக்கும். எங்க புருஷங்களே எங்களை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிருப்பாங்க. செங்கம்பலம் பத்தியாடி, எல்லாம் உன்னாலதான். நாமளே நம்ம பசங்க தலையில கல்ல போட்டு கொண்டு இருப்போம். இதெல்லாம் தேவையா உனக்கு? இதுக்கு தாண்டி நான் இங்க வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்படி எல்லாம் நடக்கும்னு சத்தியமா நான் கனவுல கூட நினைக்கலங்க. அந்த அம்மன் தாங்க காப்பாத்திருக்கா. எனக்கு வர கோவத்துக்கு நான் அடிச்சு கொண்டு இருங்கப்பா, சண்டை போடாதீங்க. சத்யா, அந்த ஸ்ருதியை இப்பவே நான் போய் பார்த்து அவளை உண்ணலன்னு பண்றேன். இவ்வளவு தைரியம் அவளுக்கு? இல்லக்கா, இரு. அப்படி செஞ்சா கண்டிப்பா நாம தான் மாட்டுவோம். அவ கையாலேயே அவ கண்ணு குத்துவோம். நான் இந்த ரெக்கார்டிங்க மொத்தமா அழிச்சிடுறேன். புதுசா ரெக்கார்ட் பண்றேன். நான் சொல்றபடி எல்லாரும் அப்படியே பேசுங்க. செல்வநாயகிய பாராட்டி அவ நல்லவ மாதிரி எல்லாருமே பேசுவோம். சரிம்மா, சரிம்மா. ரெடியா இருங்க. சொந்த பொண்ண கொன்னுடுவோம். சரியா? சரி, சரிம்மா. ரெக்கார்ட் பண்ண போறேன். அப்பா, இப்படி சொல்லாம அடுத்தவங்க வீட்டுக்கு வரலாமா? நீங்க அப்பா வீட்ல இருந்தே போன் பண்ணிருக்கலாம்ல. ஆமா, நாங்களே அத்தை கிட்ட பெர்மிஷன் கேட்டு வந்திருப்போமே. இல்லம்மா, இன்னைக்கு உன் பிறந்த நாள் இல்ல, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் நாங்க கிளம்பி வந்துட்டோம். ஆனா உங்க அத்தை செல்வநாயகி ரொம்ப தங்கமானவங்கம்மா, எதுவுமே சொல்லல பத்தியா? உங்க மாமியார் ரொம்ப தங்கமானவங்க. நல்லா அசிங்கப்பட்டுட்டான் அந்த ஸ்ருதி. நல்ல பாடம் கத்து கொடுத்தோமா அவளுக்கு? வேணும் அவளுக்கு.
சரிப்பா, இனிமே ஒரு பிரச்சனையும் இல்ல. அவளை இனிமே நாங்க பாத்துக்கிறோம். சரிம்மா நாங்க சரி கிளம்புறோம். அப்பா அம்மா வா. நீங்க 2 பேரும் நிம்மதியா கிளம்புங்க. சரி ஆ? செங்கமலை வா வாங்க.